வணக்கம். நான் உங்க ஐஸ்வர்யா. இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு சிட்டிசன்ஷிப் சம்பந்தமா ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்துடலாம். லெசன் 88 தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சிட்டிசன்ஷிப் அப்படின்ற டாபிக்ல இது நம்மளுடைய 7th டாபிக்கா இருக்கும். என்ன தலைப்புலன்னு பார்த்தோம்னா கம்பேரிங் என்ஆர்ஐ, பிஐஓ அண்ட் ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ். ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய டாபிக் தான். பட் ஸ்டில் நம்ம எப்படி இதுக்கு முன்னாடி எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு நான் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தனோ அதே மாதிரி இந்த டாபிக்மே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ என்ஆர்ஐ அப்படின்னா நான் ரெசிடென்ட் இந்தியன் அப்படின்னு அர்த்தம். பிஐஓ அப்படின்னா பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். ஓசிஐ அப்படின்னா ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த 3 டேர்முக்கும் என்ன வித்தியாசம், இவங்களுடைய உரிமைகள்ல இருந்து எலிஜிபிலிட்டியில இருந்து என்னென்னலாம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்றத கிளியரா பார்த்துடலாம். ஸோ தட் உங்களுக்கு ஒரு 360 டிகிரி ஆங்கிளில் கம்ப்ளீட் கிளாரிட்டி கண்டிப்பா வந்துடும். ஸோ நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா கூட உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கமெண்ட்ல கேட்கலாம், நான் கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன டாபிக்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஷார்ட்டாக நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இன்னைக்கு டாபிக் என்னன்றதை பார்ப்போம். ஸோ நம்மளோட என்டையர் டெக்ஸ்ட் புக் ஆஃப் லட்சுமிகாந்த் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 11 சாப்டர்ஸை டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம்வொர்க், செகண்ட் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், தேர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும். இதில் பர்டிகுலராக இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம்வொர்க் அப்படின்ற சாப்டர் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை ஃபர்தராக பார்த்தீங்கன்னா 11 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், செகண்ட் பார்ட் மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், third part salient features of the constitution, fourth part preamble of the constitution, fifth part பார்த்தீங்கன்னா union and its territory. ஸோ இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ பர்டிகுலராக சிட்டிசன்ஷிப் அப்படின்ற டாபிக் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் தான் இப்போ நம்ம 7th வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சோஃபார் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த எல்லா டாபிக்லுமே உள்ள கூட சப் டாபிக்ஸ் என்ன அப்படின்றது ஷார்ட்டாக நம்ம பார்த்துடலாம். ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம 18 வீடியோஸ் பார்த்துருந்தோம். கம்பெனி ரூல்லேருந்து ஆரம்பித்து கிரவுண்ட் ரூல் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஃபார் அ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிலேருந்து ஆரம்பித்து ரெப்ரஸன்டேஷன் இன் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வரைக்கும் நியர்லி ஒரு 14 வீடியோஸ் பார்த்துருக்கோம். சைலண்ட் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு லென்த்தியான சாப்டர் இது. 30 வீடியோஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் எல்லா விதமான சைலண்ட் ஃபீச்சர்ஸும் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுடைய கிரிட்டிசிசம்லாம் என்னென்ன இருக்கு, அவங்களுடைய பார்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் என்னது, ஷெடியூல்ஸ் என்ன, சோர்சஸ் என்ன அப்படின்ற மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம கிளியராக பார்த்துருக்கோம். பிரியாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ்ல இருந்து அவங்களோட சிக்னிஃபிகன்ஸ், அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் எல்லாமே நம்ம கிளியராக பார்த்தாச்சு. அண்ட் 5வது பார்த்தது யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய பார்ட் 1 இதுதான். ஆர்டிகல் 1லேருந்து 4 வரைக்கும் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்ஸுடைய டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்றதையும் கிளியராக பார்த்துட்டோம். சோஃபார் பார்த்து இந்த 5 டாபிக்ஸோடைய ரெஸ்பெக்டிவ் குவிஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு சாப்டர்லையுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனுடைய கீ அனாலிசிஸுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்கான லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அஸ் அ பிளேலிஸ்ட்டாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, பர்டிகுலர் உங்களுக்கு எந்த டாபிக் வேணாலும் அந்த ரெஸ்பெக்டிவ் பிளேலிஸ்ட்குள்ளே போய் நீங்கள் அந்த வீடியோவை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சிட்டிசன்ஷிப் தான். ஸோ இது ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இந்த சாப்டரை. இன்ட்ரோடக்ஷன்லேருந்து ஆரம்பித்து மீனிங் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ், கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன், அக்வஸ்டேஷன், லாஸ், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஓவர்சீஸ் அப்படின்ற மாதிரி எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ கம்பேரிங் என்ஆர்ஐ, பிஐஓ அண்ட் ஓசிஐ அப்படின்ற விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கில் இது வந்து டேபுலேஷன் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ நான் அதுவே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஸோ தட் நமக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து டேபிள் 6.1 அப்படின்ற டேபிளில் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ஆர்ஐ, பிஐஓ அண்ட் ஓசிஐ கார்டு ஹோல்டரை கம்பேர் பண்ணியிருக்காங்க. சில டாபிக்ஸில் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அவங்க யார், அண்ட் அவங்களுடைய எலிஜிபிலிட்டி என்ன, அவங்களுக்கு என்ன மாதிரி ரைட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி நம்மளோட இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி சில கேட்டகரைசேஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம எலமெண்ட்ஸ் ஆஃப் கம்பேரிசன், ஓகேவா, அந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் கம்பேரிசன் என்னன்னு எடுத்துக்கிட்டு என்ஆர்ஐ, பிஐஓ அண்ட் ஓசிஐ இவங்களுடைய கேட்டகரைசேஷனில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹூ, அதாவது யார், என்ஆர்ஐனா யார், பிஐஓனா யார், ஓசிஐனா யார், இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம்.
ஸோ என்ஆர்ஐ அப்படின்னா அந்த பேர்லயே நமக்கு தெரியுது நான் ரெசிடென்ட் இந்தியன். ஸோ இந்தியன் தான். ஓகே. நம்ம எப்படி நான் வந்து நீங்களும் நான்லாம் ஒரு சிட்டிசனா இருக்கோமோ, அதே மாதிரி அவங்களும் இந்தியாவுடைய குடிமகன் தான். ஆனா இந்தியால ஸ்டே பண்ணாம வெளிநாட்டுல ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மள மாதிரி ஃபுல் ஃப்ளெட்ஜ்ட் இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்க தான். ரெசிடென்ட் இந்தியாவா இல்லாம வெளிநாட்டுல தங்கிட்டு இருக்கவங்களா இருப்பாங்க. அந்த நாட்டோட குடியுரிமை வாங்கியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? அங்க வந்து அவங்க ஜஸ்ட் ஒரு விசிட்டரா தான் இருப்பாங்க. பட் அவங்களோட குடியுரிமை ஒரு மனிதன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு நாட்டோட குடிமகனா தான் இருக்க முடியும். அவங்க எந்த நாட்டோட குடிமகன் அப்படின்னு இருப்பாங்கன்னா, இந்தியாவோட குடிமகன் அப்படின்ற அந்தஸ்துல தான் இருப்பாங்க. அந்த மாரி நபர்கள் வந்து நான் ரெசிடென்ட் இந்தியன் அப்படின்னு அர்த்தம். என் இந்தியன் சிட்டிசன் ஹூ இஸ் ஆர்டினர்லி அப்படின்னா சாதாரணமாக ரிசைடிங் அவுட்சைட் இந்தியா வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க அண்ட் ஹோல்ட்ஸ் அன் இந்தியன் பாஸ்போர்ட். ஸோ அவங்ககிட்ட எந்த நாட்டுடைய பாஸ்போர்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பாஸ்போர்ட் தான் இருக்கும். ஏன்னா அவங்க இந்தியன் சிட்டிசன் தான். பட் இங்க தங்காம வெளிநாட்டுல தங்கி அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நான் ரெசிடென்ட் இந்தியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன்ஸ். பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். இது யாருன்னா இந்தியாவை சேர்ந்த நபர் தான். லைக் இந்தியால பிறந்திருக்கலாம், இல்ல இந்தியாவோட ஆரிஜினா இருக்கலாம். ஆனா இந்திய நாட்டோட குடிமகன் அப்படின்ற ஐடென்டிட்டி இல்லாம இன்னொரு நாட்டோடைய குடிமகன் அப்படின்ற ஐடென்டிட்டியோட இருப்பாங்க. ஓகேவா? வெளிநாட்டு வாழ் இந்தியராகவும் இருப்பாங்க. அதே நேரத்துல அந்த நாட்டோடைய சிட்டிசன்ஷிப்பையும் வாங்கியிருப்பாங்க. அவங்க எல்லாருமே பெர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். எ பெர்சன் ஹூ ஆர் ஹூஸ் எனி ஆஃப் ஆன்செஸ்டர்ஸ் அவங்களுடைய தாத்தா பாட்டி கிரேட் கிராண்ட் ஃபாதர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க வாஸ் அன் இந்தியன் நேஷனல் அண்ட் ஹூ இஸ் presently ஹோல்டிங் அனதர் கண்ட்ரி சிட்டிசன்ஷிப். இன்னொரு நாட்டோடைய குடிமகன் அப்படின்ற அந்தஸ்தோட இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். ஸோ அவங்க வந்து இந்தியாவோட தொடர்பு இல்லாம இருப்பாங்க. ஆனா அவங்களோட அம்மா அப்பா, அவங்களோட தாத்தா பாட்டி, அவங்களுடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர்ஸ் இருப்பாங்க இல்லையா, கிராண்ட் பேரண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து இந்தியாவை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டியோட இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. அது மூலியமா அவங்க சில உரிமைகளை வாங்கிக்க முடியும். அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா வாங்கிக்க முடியும். அதை முன்னாடியே நம்ம கிளியரா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே. ஜஸ்ட் இங்க நம்ம ரீகால் தான் பண்ணிக்க போறோம். ஹி ஆர் ஷி ஹோல்டிங் ஃபாரின் பாஸ்போர்ட். அவங்ககிட்ட இந்தியன் பாஸ்போர்ட் இருக்காது. பிகாஸ் ஹி ஆர் ஷி இஸ் நாட் அன் இந்தியன் சிட்டிசன். அவங்ககிட்ட ஃபாரின் பாஸ்போர்ட் தான் இருக்கும். ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர். இதுதான் நம்ம முன்னாடி வீடியோல லென்த்தியா பார்த்திருக்கோம். A person registered as a overseas citizen of India card holder under the Citizenship Act of 1955. அதாவது 2005ல ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது வந்து ஓசிஐ ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து லைக் பிஐஓ மாதிரியே தான் ஓசிஐயும் பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் இந்திய நாட்டோடைய ஒரு தொடர்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக ஓசிஐ கார்டு அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கியிருப்பாங்க. அந்த நபர் எல்லாமே ஓசிஐ கேட்டகரியில வந்துருவாங்க. ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா பிஐஓ உடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக ஓசிஐ அப்படின்றத எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ என்ஆர்ஐக்கும் ஓசிஐக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. என்ஆர்ஐ அப்படின்றவங்க இந்தியன் தான். பட் ஓசிஐ அப்படின்றவங்க இந்தியன் இல்லை. இந்தியன் ஆரிஜின் பர்சன் இந்தியாவுக்கு கூட சம்மந்தப்பட்ட நபர். ஆனா வெளிநாட்டோட குடியுரிமையை வாங்கி அந்த நாட்டுடைய பாஸ்போர்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்த என்ஆர்ஐ பிஐஓ ஓசிஐனா யாரு அப்படின்றதுக்கான டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த எலமெண்ட் ஆஃப் கம்பாரிசன் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ செகண்ட் வந்து ஹூ இஸ் எலிஜிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரெல்லாம் என்ஆர்ஐ ஆகிறதுக்கு எலிஜிபிள், யாரெல்லாம் பிஐஓ ஆகிறதுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹூ இஸ் எலிஜிபிள் அப்படின்றதான் எலமெண்ட் ஆஃப் கம்பாரிசன். இதுல என்ஆர்ஐ அப்படின்றதுக்கு நம்ம எலிஜிபிலிட்டியே வேண்டாம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி இந்தியன் சிட்டிசனா தான் இருக்காங்க. ஸோ இங்க தங்கீர் இல்லாம வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க என்ஆர்ஐ அவ்வளவுதான். ஸோ அது எலிஜிபிலிட்டிக்கு இடமே இல்லை. பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜினுக்கும் எலிஜிபிள் தேவையில்லை. ஏன்னா அதுல என்ன சொல்ல வராங்கன்னா லைக் அவங்களுடைய அம்மா அப்பா, தாத்தா பாட்டி, இல்ல கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்க வந்து இந்தியனா இருப்பாங்க. இவங்க வந்து வெளிநாட்டுடைய சிட்டிசனா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். ஸோ இந்தியாவை சேர்ந்த நபர் பட் இப்போ இன்னொரு நாட்டுல குடிமகனா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். ஸோ அதுல எலிஜிபிலிட்டியா வர்றதுக்கு எந்த விதமான டெஃபினேஷனுமே இல்லை. ஸோ அதனால அவங்க இங்க வந்து நெல் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓசிஐக்கு தான் எலிஜிபிள் வேணும். ஏன்னா அவங்க வந்து இங்க ஒரு அங்கீகாரம் ஒரு கார்டு ஹோல்டரா இங்க வந்து மாற போறாங்க. அப்ப யாரெல்லாம் ஓசிஐ கார்டு ஹோல்டர் வாங்கிக்கிறதுக்கு தகுதி இருக்கு அப்படின்றது நம்ம வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, ஓசிஐ கார்டு ஹோல்டருடைய இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல பார்த்துருப்போம். ஸோ அதுதான் மறுபடியும் இங்க வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம சின்ஸ் இது ஆல்ரெடி பார்த்ததுனால
நம்ம ஷார்ட்டா இதை முடிச்சிடலாம். ஓகே, ஃபாலோயிங் கேட்டகரிஸ் ஆஃப் ஃபாரின் நேஷனல்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஓசிஏ கார்டு ஹோல்டர். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற கேட்டகரி இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே ஓசிஏ கார்டு வாங்குறதுக்கு தகுதி உள்ள நபர்களாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ யாரெல்லாம் அந்த கார்டு வாங்குறதுக்கு தகுதி உடையவர்கள் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, who was a citizen of India at the time or at any time after the commencement of the constitution. அதான் நம்ம 26/1/1950 இருக்கு இல்லையா, இந்த டைம்ல இந்தியாவோட குடிமகனா இருந்திருக்கணும், இல்லை இதுக்கு அப்புறமாக இந்தியாவோட குடிமகன் ஆகுறதுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாத்தையுமே இருந்திருக்கணும். ஓகே, ஸோ சிட்டிசனா இருந்து இப்போ அதை வேண்டாம் ரெனவுன்ஸ் பண்ணி இன்னொரு நாட்டோட குடிமகன் அப்படின்னு ஆயிருந்தாங்கன்னா அவங்க அந்த ஓசிஏ கார்டு வாங்குறதுக்கு எலிஜிபிளான பர்சன். செகண்ட் வந்து who was eligible to become citizen. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிட்டிசனா இருந்தவங்க இப்போ இல்லைன்னு கொடுத்துட்டு இன்னொரு நாட்டது வாங்கினவங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் வந்து சிட்டிசனாலாம் இந்தியாவில் இல்லை, ஆனால் சிட்டிசன் ஆகுறதுக்கான எலிஜிபிலிட்டி உடையவங்களா இருந்திருப்பாங்க. ஓகேவா, அந்த கிரைட்டீரியாஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தா அவங்க செகண்ட் கேட்டகரிக்குள்ள வந்துடுவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஓசிஏ கார்டு வாங்குறதுக்கு எலிஜிபிள் தான். இது எல்லாமே நம்ம ரொம்ப டீட்டெயிலாகவே முன்னாடி பார்த்துருக்கோம், அதனால நான் உங்களுக்கு இங்கே ஷார்ட்டாகவே கொடுக்குறேன். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோவை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் எடுத்து பாருங்க. 6A, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து 6A அப்படின்னு தம்ப்நெயில் பிக்சர்ல உங்களுக்கு இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஓசிஏ கார்டு ஹோல்டர் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் கிளியராகவே இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை எடுத்து நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கலாம். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, who belong to a territory that become part of India after 15/8/1947. ஸோ நம்மளோட இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா இந்தியாவோட ஏதாச்சும் நிலப்பரப்பு வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னா அந்த நிலப்பரப்புல வாழ்ந்திருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஓசிஏ கார்டு வாங்குறதுக்கான எலிஜிபிள், அந்த நிலத்துக்குரிய நபர்களாக இருந்தாங்கன்னா லைக் டைரக்டாவே அவங்களுக்கு இந்திய குடியுரிமை கிடைச்சிரும். பட் அவங்க இந்தியாவில் இல்லாம வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ அப்படின்னா அந்த ஐடென்டிட்டியை வச்சு அவங்க ஓசிஐ வந்து வாங்கிக்க முடியும். Who is a child or a grandchild or a great grandchild of such a citizen. அந்த நபர்களுடைய குழந்தை, பேர குழந்தை, இல்ல கொள்ளு பேரன் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அந்த நபர்கள் எல்லாருமே வாங்கிக்கிறதுக்கு எலிஜிபிள் தான். Who is a minor child, so less than 18 years. மேல பார்த்தது வந்து child அப்படின்னா அந்த இதுல வந்துருவாங்க. இங்க வந்து மைனர் child less than 18 years இருப்பாங்க இல்லையா, அவங்களும் ஓசிஏ கார்டு வாங்கிக்கிறதுக்கு எலிஜிபிள். Who is a minor child and whose both parents are citizen of India or one of the parent is a citizen of India. ரெண்டு பேர் இருந்தாலும் சரி இல்லை யாராவது ஒருத்தர் இருந்தாலும் சரி அவங்களும் இந்த கேட்டகரிக்குள்ள வந்துடுவாங்க. அண்ட் தென் லாஸ்டா சொன்னது வந்து ஸ்பவுஸ். ஸோ திருமணம் ஆனவங்களா இருப்பாங்க இல்லையா, ஓசிஐ கார்டு ஹோல்டருக்கு மேலோ ஃபீமேல் கவுண்டர் பார்ட்டோ திருமணம் ஆயிருந்தாங்கன்னா அவங்களும் வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் பண்ணி ஓசிஐ கார்டை வந்து வாங்கிக்க முடியும். ஆனால் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுலேருந்து 2 வருஷமாவது அவங்க மேரேஜ் லைஃப்ல இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா and whose marriage has been registered and subsisted for a continuous period of not less than 2 years immediately preceding the presentation of the application. ஸோ இது எல்லாமே நம்ம முன்னாடியே கிளியராக பார்த்துருக்கோம், அதனால் நம்ம இங்கே ஷார்ட்டாகவே முடிச்சிடலாம். இந்த 7 கேட்டகரியை சேர்ந்தவங்க எல்லாருமே இந்திய நாட்டில் ஓசிஏ கார்டு ஹோல்டர் வாங்கிக்கிறதுக்கான தகுதி உடையவர்களாக இந்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. ஸோ 7 பாயிண்ட்ஸ் நம்ம இங்கே கிளியராக பார்த்துருக்கோம், who is eligible அப்படின்றதுல பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த எலிமெண்ட் ஆஃப் கம்பாரிசன் என்னன்னா, ஹவு கேன் ஒன் கெட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த அங்கீகாரம் அப்படின்றத ஒருத்தர் எப்படி வந்து வாங்கிக்க முடியும். என்ஆர்ஐக்கு அந்த அங்கீகாரம் தேவையே இல்லை, இட் இஸ் ஆல்ரெடி டிஃபைன்டு. அவங்க அந்த இருக்கும் போதே அந்த டிஃபைன் ஆயிருக்கும். தனியாக ஒரு அடையாளம் அப்படின்ற மாதிரி அவனுக்கு தேவைப்படாது. பிஐஓ அப்படின்றதும் லைக் அடையாளமாக தேவைப்படாது, அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான், ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் அதை எடுத்துக்கிறாங்க. ஸோ அது வந்து நம்ம அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்ற அவசியம்லாம் எதுவுமே இல்லை பிஐஓக்கு. ஆனால் ஓசிஏ கார்டு ஹோல்டர் அப்படின்றது நம்ம அப்ளை பண்ணி வாங்குறது. ஸோ அதுக்கு யாருன்னா மேலே நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த 7 கேட்டகரிஸ், அந்த 7 கேட்டகரியில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் அவங்க எலிஜிபிளாக இருந்தாங்கன்னா அவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணி இந்த ஓசிஏ கார்டு அப்படின்றத வாங்கிக்க முடியும். எலிஜிபிள் பர்சன்ஸ் டு அப்ளை ஆன்லைன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கிறது, ஸோ அப்ளை பண்ணுறது யார் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துட்டீங்க. வேர் டு அப்ளை, எங்கே அப்ளை பண்ணி இந்த ஓசிஏ கார்டை வாங்கிக்க முடியும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி என்ஆர்ஐக்கோ பிஐஓக்கோ இந்த எந்த விதமான அங்கீகாரம் தேவைப்படாது, பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி டிஃபைன்டு. நம்ம இருக்கும் போதே டிஃபைன்ட் ஆயிரும். அது நம்ம தனியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்து அப்ளை பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி கார்டு ஃபார்மெட்டில் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. அப்போ வேர் டு அப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, till such time the online payment facility is introduced,
the following instructions shall be followed. அதாவது இப்போ வந்து கம்ப்ளீட்டா நமக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்துட்டாங்க. பட் இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுக்கணும். என்னன்னா, the பிரிண்ட் அவுட் ஆஃப் தி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட்டட் இன் ஆல் ரெஸ்பெக்ட் அலாங் வித் என்க்ளோஷர்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்களோ அந்த என்க்ளோஷர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அட்டாச் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்க்கு டிடி எடுக்க சொல்லியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டும் டிடி எடுத்து உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் எல்லாத்தையுமே அதில் அட்டாச் பண்ணி நீங்கள் இந்தியன் மிஷன், அதாவது எந்த நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அந்த நாட்டில் இந்தியன் மிஷன் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு எம்பசி இருக்கும். ஸோ போஸ்ட் ஹேவிங் ஜூரிஸ்டிஷன் அந்த இடத்துல நீங்கள் போய் சப்மிட் பண்ணணும். ஓகேவா? இந்தியன் மிஷன் ஆர் போஸ்ட் ஹேவிங் ஜூரிஸ்டிஷன் ஓவர் தி கண்ட்ரி of which the applicant is a citizen or he or she is not living in the country of his or her citizenship. ஸோ எந்த நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அந்த நாட்டில் போய் நீங்கள் இந்தியன் மிஷனில் சப்மிட் பண்ணிக்கலாம். இல்லை நான் இந்தியாவில் தான் நான் ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்தியாவில் வந்தும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒன்று நீங்கள் இருக்கக்கூடிய நாட்டிலேயே ரெஜிஸ்டர் பண்ணலாம், இல்லை இந்தியாவுக்கு வந்து தான் பண்ணணும்னாலும் அதுவும் பண்ணலாம். இஃப் தி அப்ளிகண்ட் இஸ் ரிசைடிங் இன் இந்தியா, ஒருவேளை இந்தியாவில் அவங்க தங்கிட்டு இருக்காங்க, அந்த டைமில் ஓசிஏ வாங்கணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா அதே சேம் ஆன்லைன் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி டிடி ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு FRRO அப்படின்னா ஃபாரின் ரீஜனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல போய் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா இந்தியன் மிஷன் அந்த இடத்துல போய் சப்மிட் பண்ணுவீங்க. நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா FRRO ஆஃபீஸில் போய் சப்மிட் பண்ணுவீங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஆன்லைனில் நீங்கள் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் போய் அப்ளிகேஷன் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி டிடி அமௌண்ட்டை எடுத்து உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் எல்லாத்தையுமே சஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ அடுத்த எலமெண்ட் ஆஃப் கம்பேரிசன் என்னென்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க, இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடியே பார்த்த மாதிரி NRIP ஏஓக்கெலாம் தேவைப்படாது. ஓசிஐக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் எந்த நாட்டில் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த இந்தியன் மிஷனில் போய் உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்க இல்லையா, அப்போது ₹275 275 இந்தியன் ருபீஸ்க்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா இந்த சேம் அமௌண்ட் வந்து அந்த நாட்டுடைய லோக்கல் கரன்சிக்கு எவ்வளோ இருக்குமோ அது நீங்கள் ஈக்குவலண்ட்டாக பே பண்ணணும். ஓகே, அந்த ₹275 அந்த நாட்டோட லோக்கல் கரன்சி இந்தியன் கரன்சியோட மேட்ச் பண்ணி எவ்வளோ ஈக்குவலண்ட்டாக வருமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் அங்கே பே பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் இந்தியாவில் தான் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ₹15,000 வந்து நீங்கள் இங்கே பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன் கேஸ் ஆஃப் அப்ளிகேஷன் சப்மிட்டட் இன் இந்தியா யூ ஹாவ் டு பே ₹15,000. 15K பே பண்ணி தான் நீங்கள் இங்கே ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ ஃபீஸ் எவ்வளோ அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பார்க்க போகிறது விச் நேஷனல்ஸ் ஆர் இன்எலிஜிபிள், அதாவது எந்தெந்த நாட்டை சேர்ந்தவர்கள் இந்த கேட்டகரிக்கு தகுதி உடையவர்களாக இருக்க மாட்டாங்க. இன்எலிஜிபிள் தகுதி இல்லாதவங்களாம் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடியே ஓசிஐக்கு பார்த்துருக்கோம் இல்லையா, பெங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான் இந்த 2 நாடுகளோடைய ரெசிடென்ட்ஸ் இருக்காங்க, சிட்டிசன்ஸ் இருக்காங்கன்னா இவங்க யாருமே ஓசிஐ கார்டை வாங்கவே முடியாது. இந்தியாவோட ஓசிஐ கார்டை வாங்க முடியாது. அட் ப்ரெசன்ட் இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. இன்கேஸ் ஃபியூச்சரில் நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது நாடுகளை இன்க்ளூட் பண்ணணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா அந்த நாடுகளையும் அவங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க எந்தெந்த நாடுலாம் ஸ்பெசிஃபை பண்ணுறாங்களோ அந்த நாட்டோட சிட்டிசன்ஸ் எல்லாருமே ஓசிஐ கார்டு ஹோல்டராக வர முடியாது. இப்போது நடைமுறைக்கு பாகிஸ்தானும் பெங்களாதேஷை சேர்ந்த சிட்டிசன்ஸ் மட்டும் இதுக்கு இன்எலிஜிபிளாக இருக்காங்க. அவங்க 2 பேர் அந்த 2 நாட்டை சேர்ந்த சிட்டிசன்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாமே அந்த நாட்டோட சிட்டிசன்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க ஓசிஐ வந்து இங்கே வாங்கிக்க முடியாது. ஸோ அந்த பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்துருக்கோம், முன்னாடி டிஸ்கஸ் பண்ண டாபிக்லேயே. இங்கேயும் அதை நீங்கள் ரீகால் பண்ணிக்கோ. ஸோ 7th பாயிண்ட் என்னென்னா வாட் பெனிஃபிட் ஒன் இஸ் என்டைட்டில் டு. ஸோ யார் இருக்க முடியும், என்ன எலிஜிபிலிட்டி, எவ்வளோ பே பண்ணணும், எங்கே நீங்கள் சப்மிட் பண்ணணும் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கான பெனிஃபிட் என்ன, இந்த ஐடென்டிட்டியோட நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு NRIயாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பெனிஃபிட் என்னன்னு பார்ப்போம். ஆல் பெனிஃபிட்ஸ் அஸ் அவைலபிள் டு இந்தியன் சிட்டிசன் சப்ஜெக்ட் டு நோட்டிஃபிகேஷன் இஷ்யூட் பை தி கவர்மெண்ட் ஃப்ரம் டைம் டு டைம். ஒரு சாதாரண இந்திய குடிமகன் என்னென்ன மாதிரியான உரிமைகள்லாம் இங்கே என்ஜாய் பண்ணுறாங்களோ அது எல்லாமே NRIக்கும் கிடைக்கும். சில நேரங்களில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது மத்திய அரசாங்கம் வந்து டைம் டு டைம் அதை டிஃபைன் பண்ணுவாங்க.
ஆனால் மோஸ்ட்லி 99% ஒரு இந்தியன் சிட்டிசனுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கோ அது எல்லாமே என்ஆர்ஐக்கும் கிடைச்சிடும். ஏன்னா அவங்க இந்திய குடிமகன் தான், பட் இந்தியாவில் தங்கி இல்லாமல் அவங்க வெளிநாட்டில் தங்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசமே தவிர மற்றது எல்லாமே சேம் தான். ஸோ என்ஆர்ஐ அப்படின்றதுக்கு மோஸ்ட்லி எல்லா பெனிஃபிட்ஸுமே கிடைச்சிடும். பிஏஓ பொறுத்த வரைக்கும் தனியாக அவங்களுக்குன்னு சில பெனிஃபிட்ஸ் அப்படிலாம் எதுவுமே இல்லை. அது வெறும் ஒரு ஐடென்டிட்டி மட்டும்தான். நான் இந்திய நாட்டோட சேர்ந்த நபர், என்னுடைய முன்னாடி என்னோட அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்க வந்து இந்தியா நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடென்டிட்டி மட்டும்தானே தவிர அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி எந்த க்ரைட்டீரியாவும் இங்கே மென்ஷன் பண்ணலை. முன்னாடியே சொன்ன மாதிரி பிஐஓடைய எக்ஸ்டென்ஷன் தான் ஓசிஏ. பிஐஓல யார் இருக்காங்களோ அவங்க அங்கீகாரம் வேணும்னு நினைச்சாங்கன்னா ஓசிஏ கார்டை வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோவேனே தவிர அந்த பிஐஓக்கு தனியாக நீங்கள் பெனிஃபிட் கொடுக்கணுன்ற மாதிரி எதுவும் இல்லை. ஓசிஏ கார்டு ஹோல்டருக்கு என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு பாருங்க. மல்டிபிள் என்ட்ரி லைஃப் லாங் விசா ஃபார் விசிட்டிங் இந்தியா ஃபார் எனி பர்பஸ். பொதுவாக எந்த நாடுகளுக்கும் போனாலும் உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு இல்லை ஒரு குறிப்பிட்ட டேர்முக்கு வந்து எத்தனை முறை தான் போயிட்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஆனால் இந்த ஓசிஏ கார்டு ஹோல்டருக்கு இந்தியாவுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லைஃப் லாங் விசா கொடுத்துருவாங்க. எத்தனை முறை வேணாலும் அவங்க இந்திய நாட்டுக்கு வந்துட்டு போகலாம். ஸோ மல்டிபிள் என்ட்ரி லைஃப் லாங் விசா ஃபார் விசிட்டிங் இந்தியா ஃபார் எனி பர்பஸ், எந்த காரணத்துக்காக இருக்கலாம். ஸோ படிப்புக்காக தான், இல்லை ஒரு மெடிக்கல் அப்ளைன்ஸ்க்காக தான், இல்லை ஒரு பிஸ்னஸ் விசிட்டாக தான் இருக்கணும், இல்லை ஒரு டூரிஸ்ட் விசிட்டாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த க்ரைட்டீரியாவும் இல்லை. எந்த பர்பஸ்க்கு வேணாலும் நீங்கள் இந்தியாவுக்கு வந்துட்டு போகலாம். மல்டிபிள் என்ட்ரி உங்களுக்கு லைஃப் லாங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. However, OCA card holders will require a special permission to undertake research work in India. ஸோ எல்லா விசிட்டுமே உங்களுக்கு வந்து வர முடியும். ஆனால் நீங்கள் ஏதாவது ஆராய்ச்சி பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்தியாவுக்கு வரீங்கன்னா அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வர முடியும். நீங்கள் எஜுகேஷனுக்கு வரீங்க, பிஸ்னஸ்க்கு வரீங்க, டூரிஸ்டாக வரீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ரிசர்ச் பர்பஸ்க்காக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு உண்டான பெர்மிஷனை வாங்கிட்டு தான் உள்ளே வந்து ஸ்டே பண்ண முடியும். அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மட்டும் இருக்குது, மற்றபடி எதுவுமே உங்களுக்கு இங்கே இல்லை. விச் தே மே சப்மிட் தி அப்ளிகேஷன் டு தி இந்தியன் மிஷன் ஆர் போஸ்ட் ஆர் எஃப்ஆர்ஆர்ஓ கன்சர்ன். ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் அதுக்குண்டான பெர்மிஷனை வாங்கிட்டு தான் இந்தியாவுக்குள்ள ரிசர்ச் பர்பஸ்க்காக வர முடியும். மற்றபடி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்க. Parity with non-resident Indians in respect of all facilities available to them in economic, financial and educational fields except in matters relating to acquisitions of agricultural plantation or properties. ஸோ ஒரு என்ஆர்ஐ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான உரிமைகள் இருக்குமோ, ஒரு பொருளாதாரம் சம்மந்தமாக அண்ட் ஒரு எஜுகேஷன் சம்மந்தமாக என்னென்ன இருக்கோ அந்த எல்லா விதமான உரிமைகளும் இவங்களுக்கும் சைமல்டேனியஸாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் உங்களுக்கு வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. மற்றபடி எல்லாமே சேமாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்டர்ட் ஓசிஐ ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர் shall be treated with NRI in the matter of inter-country adoption of Indian children. அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒரு இந்திய குழந்தைய வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் ஓசிஐக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் கொடுப்பாங்க. மற்றபடி நீங்கள் வேறு யாரையுமே நீங்கள் அடாப்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபிஃப்த்து பாயிண்ட் பாருங்கள். ரெஜிஸ்டர்ட் ஓசிஐ கார்டு ஹோல்டர் ஷால் பி ட்ரீட்டட் வித் ரெசிடென்ட் இந்தியன் நேஷனல்ஸ் இன் தி மேட்டர் ஆஃப் டாரிஃப் இன் ஏர்ஃபேர்ஸ். அதாவது நீங்கள் வித்தின் இந்தியா நீங்கள் ஏர் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு சிட்டிசனுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்களோ அதே சார்ஜ் தான் உங்களுக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணுன்ற மாதிரி அவசியம் இருக்காது. சேம் சார்ஜ் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொன்று என்னென்னா வந்து டொமஸ்டிக் இந்தியன் விசிட்டர்ஸ் டு விசிட் நேஷ்னல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். ஸோ நீங்கள் நோட் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு நேஷ்னல் மான்யூமெண்ட்ஸ் இந்த மாதிரியான இடத்துக்குலாம் போனீங்க, நேஷ்னல் பார்க்ஸ்க்கு போகிறீங்கன்னா என்ட்ரி ஃபீன்னு ஒரு அமௌண்ட் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைக் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் மகாபலிபுரம் எடுத்துக்கலாம். அங்கே வந்து இந்தியன் சிட்டிசனுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உள்ள என்ட்ரி ஆகணும், ஒரு டிக்கெட்டுக்கு வந்து 50 rupees வச்சுக்கலாம். ஓகேவா, 50 ரூபாய் இருந்தால் தான் உள்ளே போக முடியும்னு வச்சுப்போம். ஃபாரினர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் 2500 ரூபாய் 2500 rupees வந்து பெர் ஹெட்டுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ பட் இந்தியனுக்கு வந்து வெறும் 50 rupees தான் இருக்கும். பட் அந்த ஓசிஐ அப்படின்றவங்க அவங்களும் ஃபாரினர் தான், பட் அவங்க இந்தியன் ஆரிஜின் இருக்கக்கூடிய ஃபாரினர்.
அவங்களுக்கு வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன் ₹50 பே பண்ணி எப்படி உள்ள போறாங்களோ, அதே மாதிரி இவங்களும் ₹50 பே பண்ணி உள்ள போகலாம். ஃபாரினர்ஸ் பே பண்ற மாரி 2500 பே பண்ண அவசியம் இல்ல. ₹50 பே பண்ணி உள்ள போய் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு இருக்கு. ஓகே, சிட்டிசனுக்கு உண்டான எல்லா விதமான இந்த இந்த சின்ன சின்ன உரிமைகள் எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. ஃபாரினர்ஸ் இருக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா பே பண்ணணுன்ற அவசியம் இல்ல. அதே மாரி இங்கேயும் பாருங்க. நேஷனல் மானுமெண்ட்ஸ் இதான் நான் சொன்னேன். ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ், மியூசியம் இன் இந்தியா இது எல்லாத்துக்கு உண்டான என்ட்ரி ஃபீ எல்லாமே ஒரு சிட்டிசனுக்கு என்ன சார்ஜ் பண்றாங்களோ, அதே சேம் சார்ஜ் தான் இவங்களுக்கும் இருக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்றீங்க, ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்றீங்க, ப்ரொஃபஷனல்ஸ் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா, அதுக்குமே சேம் சார்ஜ் தான். ஒரு சிட்டிசனுக்கு என்ன சார்ஜ் பண்றாங்களோ, அதே சார்ஜ் தான் உங்களுக்கும் இருக்கும். ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. டாக்டர்ஸ், டென்டிஸ்ட், நர்ஸ், பார்மசிஸ்ட், அட்வொகேட், ஆர்க்கிடெக்ட், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் சிட்டிசன்ஸ்க்கு என்ன உரிமை இருக்கோ, என்ன சார்ஜ் பண்றாங்களோ, அதே சேம் சார்ஜ் தான் ஓசிஐ பர்சன்ஸ்க்கும் இருக்கும். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் should ensure that OCA card holder registration booklet are treated as their identification for any service tendered to them. In case proof of residence is required, OCA card holder may give an affidavit stating that a particular specific address may be treated as a place of residence in India. ஒருவேளை ஒரு மாநில அரசாங்கம் இருக்காங்க அப்படின்னா ஓசிஏ கார்டு ஹோல்டர் ரெஜிஸ்டர் பண்ணணும் விருப்பப்படும் போது அவங்களுடைய ப்ரூஃப் ரெசிடென்ஸ் ப்ரூஃபாக எந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அந்த ப்ரூஃப் அவங்க கொடுக்கலாம். ஏன்னா அது கண்டிப்பாக ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட தான் வரப்போகுது. அப்போ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த ப்ரூஃபை வந்து அக்செப்ட் பண்ணி அதை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு எலிஜிபிலிட்டி அதாவது ஒரு பெனிஃபிட் எல்லாமே ஓசிஏ கார்டு ஹோல்டர்ஸ்க்கு கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு 7 கிரைட்டீரியாஸ் வந்து பார்த்துருக்கோம். இப்போ 8th கிரைட்டீரியா என்னன்னு பாருங்க. எலமெண்ட் ஆஃப் கம்பாரிசன். டஸ் he or she require visa for visiting India? ஸோ ஒரு பாஸ்போர்ட் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ இவங்களுக்கு எல்லாமே விசா தேவையா? யாருக்கெல்லாம் விசா தேவை? என்ஆர்ஐக்கு தேவையில்லை. பிகாஸ் அவங்க இந்தியன் பாஸ்போர்ட் தான் அவங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து விசா வந்து தேவைப்படாது. பிஐஓ அப்படின்ற கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக விசா தேவை. ஓசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் தேவை. ஆனால் அவங்க வந்து கேன் விசிட் இந்தியா வித்தவுட் விசா ஃபார் அ லைஃப் லாங். லைக் எத்தனை முறை வேணாலும் இந்தியாவுக்கு வந்துட்டு போகலாம். லைஃப் டைம் விசா வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ தனியாக விசா எடுத்து தான் இந்தியாவுக்கு வரணுன்ற அவசியம் இருக்காது. லைஃப் லாங் விசா வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓசிஏ கார்டு அப்படின்னு கொடுக்கும் போதே இட் மீன்ஸ் தட் அவங்க லைஃப் லாங் விசா அவங்களுக்கு வந்துருச்சு. எத்தனை முறை வேணாலும் இந்தியாவுக்கு வந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் வந்து என்ஆர்ஐக்கு தேவைப்படாது, பிஐஓக்கு தேவைப்படும், ஓசிஐக்கும் தேவைப்படாது. ஓசிஐ கார்டு அப்படின்னு கொடுக்கும் போதே அதுலேயே லைஃப் லாங் விசா எலிஜிபிலிட்டி ஆட் ஆயிரும். ஸோ யாருக்கெல்லாம் விசா தேவை அப்படின்றத பார்த்துக்குவோம். ஸோ லாஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இஸ் he or she required to register with the local police authorities in India. ஸோ நான் இந்த நாட்டிலேருந்து தங்கியிருக்கேன் அப்படின்னா நான் இந்த நாட்டிலேருந்து வந்திருக்கேன், நான் இங்கே இத்தனை நாள் தங்க போகிறேன், இந்த காரணத்துக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்றது எல்லாமே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவங்க போய் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் என்ஆர்ஐ இருக்கிறவங்க கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அவங்க இந்தியன் சிட்டிசன் அப்படின்ற அடையாளத்தோடு தான் இருக்காங்க. அதனால் அவங்க கொடுக்க தேவையில்லை. பிஐஓவா இருக்கிறவங்க கொடுக்கணும். எப்போ கொடுக்கணும்னா ஒரு 180 டேஸ்க்கு மேலே அவங்க தங்க போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 6 months 6 மாதத்துக்கு மேலே அவங்க இந்தியாவில் தங்க போகிறாங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அவங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் எந்த காரணத்துக்காக இந்தியாவுக்கு வந்தாங்கன்றத போய் சொல்லணும். இல்லை less than 6 months அப்படின்னா சொல்ல தேவையில்லை. ஆனால் இதுவே ஓசிஐ அப்படின்றவங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க எத்தனை முறை வேணாலும் வந்துட்டு போகலான்னு சொல்லியாச்சு. ஸோ அதனால் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பிஐஓவாக இருந்தால் மட்டும் ஓசிஐ கார்டு வாங்காதவங்களா இருந்தாங்கன்னா 6 மாதம் வரைக்கும் ஓகே தான். 6 monthsக்கு மேலே அவங்க இருக்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும். இந்த காரணத்துக்காக நான் இங்கே வந்திருக்கேன், நான் இத்தனை நாட்டில் தங்க போகிறேன் அப்படின்றத இப்போ இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து யாரெல்லாம் வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணணுன்றதுக்கான க்ரைட்டீரியா. அண்ட் அடுத்ததாக வாட் ஆக்டிவிட்டீஸ் கேன் பி அண்டர்டேக்கன் இன் இந்தியா. ஸோ இந்தியாவுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா இந்தியாவில் நீங்கள் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றத பார்ப்போம். என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எல்லாமே செய்ய முடியும். அதாவது ரிசர்ச்சில் உட்பட எல்லாமே பண்ண முடியும். பிகாஸ் அவங்க வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன் தான். ஆனால் எல்லா ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. பிஏஓ பொறுத்த வரைக்கும் அந்த விசாவில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ, அதாவது டூரிஸ்ட் விசாவா இல்லை எஜுகேஷனா இல்லை மெடிக்கல் விசாவா எந்த பர்பஸ்க்காக இந்தியாவுக்கு வந்திருக்காங்களோ அந்த ஆக்டிவிட்டி மட்டும்தான் அவங்க இந்தியாவில் பெர்ஃபார்ம் பண்ண முடியும்.
ஓசியை பொறுத்த வரைக்கும் எது வேணாலும் அவங்க பண்ணலாம், ரிசர்ச் மட்டும் பண்ண முடியாது. ஒருவேளை அவங்க ரிசர்ச் ஒர்க் பண்றதுக்காக இந்தியாவுக்கு வந்திருக்காங்கன்னா, அதுக்குண்டான ப்ராப்பர் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ள பண்ண முடியும். ரிசர்ச் தவிர மத்த எது வேணாலும் அவங்க ஒரு நார்மல் சிட்டிசன் பண்ற மாதிரி அவங்க இந்தியால செய்ய முடியும். ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ். வாட் ஆக்டிவிட்டீஸ் கேன் பி அண்டர்டேக்கன் இன் இந்தியா. ஸோ என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் எல்லாமே பண்ண முடியும். பிஐஓ வந்து என்ன டைப் ஆஃப் விசால வந்திருக்காங்களோ அது மட்டும் தான் பண்ண முடியும். ஓசிஐ பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஆல் ஆக்டிவிட்டீஸ், ரிசர்ச் மட்டும் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ண முடியும். ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். அண்ட் அடுத்ததாக ஹவு கேன் ஒன் அக்வயர் இந்தியன் சிட்டிசன்ஷிப். ஓகே, ஸோ என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல்ரெடி இந்தியாவோட குடிமகன் தான். ஸோ தனியாக வாங்கணுன்ற அவசியம் இல்லை. பிஐஓ அப்படின்னு இருக்கிறவங்க as per the Citizenship Act 1955, he or she has to be ordinarily resident in India for a period of 7 years. 7 வருஷமாவது இந்தியாவில் அவங்க தங்கியிருந்து, அதாவது அப்ளிகேஷன் அவங்க வந்து ஃபைல் பண்ணுறாங்க இல்லையா, ஃபைல் பண்ணதில் இருந்து 7 வருஷம் இந்தியாவில் தங்கியிருந்து தான் அவங்க பிஐஓ அப்படின்ற ஒரு அந்தஸ்து அவங்களால வாங்கிக்க முடியும். இதையே ஓசிஏ கார்டு ஹோல்டர்ஸாக இருந்தாங்கன்னா 5 இயர்ஸ் தங்கியிருந்தால் போதும். அதுக்கு முன்னாடி வந்து 11 இயர்ஸ் அப்படின்னு இருந்திருக்கும், இல்லை 5 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ Citizenship Act 1955 படி a person registered as an OCA card holder for 5 years and who is ordinarily resident in India for 12 months before making an application for registration is eligible to grant of Indian citizenship. ஸோ ஒரு ஓசிஏ கார்டு ஹோல்டராக இருக்கிறவங்க நான் கம்ப்ளீட்டாக இந்தியாவோடைய சிட்டிசனாக மாறணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க 5 இயர்ஸ் தங்கியிருந்து 12 months பிஃபோர் இருந்தாங்கன்னா அவங்க வந்துடலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 6 வருஷத்துக்குள்ளே அவங்க வந்துட முடியும். அண்ட் பிஐஓ ஸ்டேட்டஸ் இருக்கிறவங்க 7 வருஷம் ஆகும் இந்தியாவில் வந்து குடிமகன் அப்படின்ற அந்தஸ்தை ஃபுல் ஃப்ளெஜ்டாக வாங்குறதுக்கு. என்ஆர்ஐக்கு அது தேவையில்லை, பிகாஸ் அவங்க ஆல்ரெடி இந்தியாவோட குடிமகனாக தான் இருக்காங்க. ஸோ ஒருவேளை இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க இந்திய குடிமகனாக ஆகணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா அதுக்குண்டான டியூரேஷன்ஸ் எவ்வளோன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். 11 எலமெண்ட் ஆஃப் கம்பேரிசன்ஸில் நமக்கு கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ஆர்ஐ, பிஐஓ, ஓசிஐஓடைய டிஃப்ரென்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட அடுத்த டாபிக் என்னென்னா ஆர்டிகல்ஸ் ரிலேட்டிங் டு சிட்டிசன்ஷிப். ஸோ ஆர்டிகல் 5 இருந்து 11 வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எத்தனை ஒரு 9 டைம்ஸ் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த அமெண்ட்மெண்ட் இயர்ஸும் அதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணாங்க அப்படின்றதையும் ஷார்ட்டாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்மளோட அடுத்த டாப்பிக்கில் இருக்கும். அதுக்கப்புறமா நோட்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்ற டாபிக் பார்த்துட்டோன்னா நமக்கு சிட்டிசன்ஷிப் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். குவிஸ் 6 வந்து நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களுடைய லட்சியங்களை வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றியடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றிகள்.